நேரம் பேசும் கடிகாரம். ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற ஒரு பையன் இருந்தான். அவன் எப்போதும் ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்வான். நாளைக்கு படிப்பேன், நாளைக்கு விளையாடுவேன், நாளை நாளை என்றே சொல்லிக்கொண்டே இருப்பான். ஒரு நாள் அவன் தாத்தாவின் பழைய கடிகாரத்தை கண்டுபிடித்தான். அதை திறந்தவுடன் ஒரு குரல் கேட்டது. அருண், நான் தான் நேரம், என்னை வீணாக்காதே என்றது அந்த கடிகாரம். அருண் அதிர்ச்சியுடன் கேட்டான், என்ன, நீ பேசுறியா? ஆமாம், நீ ஒவ்வொரு நிமிஷத்தையும் வீணாக்குற, அது திரும்பி வராது என்றது அந்த கடிகாரம். அடுத்த நாள் முதல் அருண் மாறிவிட்டான். அவன் படிக்க ஆரம்பித்தான், அம்மாவுக்கு உதவினான், நண்பர்களோடு சந்தோஷமாக விளையாடினான். சில நாட்களில் அந்த கடிகாரம் பேசுவதை நிறுத்தியது, அமைதியாகிவிட்டது. ஆனால் அந்த குரல் மட்டும் அருணின் மனசில் எப்போதும் ஒலித்துக் கொண்டே இருந்தது. கதையின் நெறி: நேரம் பேசாது, ஆனால் அதை உணர்பவன்தான் வெற்றி அடைவான். Why do birds fly south for the